ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆக்டர் சூர்யா அவர்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு கோலாகலமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்க ரெட்ரோ படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டி சீரிஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலில் தான் இன்னைக்கு இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்குக்கு மியூசிக் போட்டுக்கிறது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான். வழக்கம் போல் அவரோட மியூசிக்கில் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. கனிமா அப்படின்னு தொடங்குற இந்த சாங்கை கேட்டிங்கன்னா நம்மளை அப்படியே 80s 70s வைப்புக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகுது. இந்த சாங்கை இப்போதைக்கு லிரிக்கல் சாங்கை தான் விட்டுருக்காங்க. இந்த லிரிக்கல் சாங்கை பார்க்கும்போது ரெட்ரோ படத்தில் நம்ம சூர்யா அவர்களுக்கும் பூஜா ஹெக்டருக்கும் மேரேஜ் ஆகிற டைத்தில் இந்த சாங்கை பிளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது பச்சையாக தெரியுது. இந்த சாங்கில் வர பீட்டு அப்புறம் அந்த சவுண்ட் டிசைன்லாம் கேட்கும்போது நமக்கு லைட்டாக அந்த ரக்கிட சாங் ஞாபகப்படுது. அந்த சாங்குமே கல்யாண சாங்காக தான் அந்த படத்தில் வரும். எது எப்படியோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு செம்ம வைபாவும் இருக்குது, கேட்சியாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ரெட்ரோ படத்துலேருந்து ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபீலியர் சாங்காக, சோகமான சாங்காக இருந்தது. அந்த பாட்டு என்ன தான் ஹிட்டாக இருந்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் அந்த பரவுற மாதிரி வைரலான சாங்கு அந்த சாங் அமையல. ஆனால் இந்த சாங்குக்கு ரெக்கிட்ட அளவுக்கு ரீச் கிடைக்குமா அப்படின்னாலும் தெரியல. ஆனால் ஆக்டர் சூர்யா அவர்களோட ஃபேன்ஸை இந்த பாட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, இந்த படத்தில் எதுக்குடா பூஜா ஹெக்டர் போட்டிங்க? அது சாரி வேற பார்க்குறதுக்கு உடக்கானாட்டு இருக்கிறாங்க.